கபோர்ட். இனிமே இது நம்ம கபோர்ட் வர்ஷினி. இங்க பாரு தமிழ், நீ வேற யார் ரூம்லயாச்சும் போய் தங்கிக்கோ. ஏன் ஜனாமா ரூம்ல கூட போய் தங்கிக்கோ. ஏன் ரூம விட்டுரு. எனக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு. தல நான் ஒன்னும் அவ்வளவு பேராசக்காரி இல்ல. இந்த கபோர்ட்ல பாதி எனக்கு பாதி உனக்கு. ஓகே? இல்ல அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா நான் அப்புறம் ஜனாமாவை கூப்பிடுவேன். ஐயோ, நீங்களே எதுக்கு மாமா இருக்கீங்க? ஏமா என்னாச்சு? பெண்ணு என்ன மாமா, அவ பாட்டுக்கு ரூமுக்கு வந்தா என் ரூம்ல இருக்க கபோர்ட்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலல்ல? என்ன பண்றது, எல்லாம் உங்க ஜனாமாவை தான் சொல்லணும். எனக்கு தமிழ் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல மாமா. அதுவும் ஏன் ரூம்ல இருக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல. ஏதாச்சும் பண்ணுங்க. அவளை இங்க இருந்து அனுப்பணும், அவ்வளவுதானே? ஆமா. என் கூட வா, நான் பாத்துக்கிறேன். ஏய் ஏயா, அப்படிலாம் கூப்பிடக்கூடாது சார். கொஞ்சம் மரியாதையை கூப்பிடணும். வயசுல மூத்தவரா இருக்கீங்க. பதிலுக்கு நானும் ஏன்னு சொன்னா தப்பாயிடும்ல. அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா உனக்கு? இங்க பாரு, நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா உன்ன அவ்வளவுதான். இல்லன்னா என்ன சார் பண்ணுவீங்க? கொலை பண்ணுவீங்களா? வர்ஷினி, நீ கொஞ்சம் வெளியேறு. எதுக்கு? உங்க அங்கிள் கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க சார், கொலை பண்ணுவீங்களா? எப்படி? எங்க ஜனாமாவை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களே, அப்படியா? நீங்க எதுக்கு ஜனாமாவை போய் சொல்லி ஊருக்கு கூட்டிட்டு போனீங்க? அங்க கோவிலுக்கு நிலம் வாங்குறதா சொல்லி உங்க பேருக்கு நிலத்தை எப்படி மாத்தலான்னு ட்ரை பண்ணீங்க. அது நடக்கலனதும் உடனே ஜனாமாவை போட்டு தள்ளுறதுக்கு யார வச்சு பிளான் பண்ணீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்ன சொல்ற நீ? இல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் யாரும் இங்க நம்ப மாட்டாங்க. அப்படியா சார்? நான் ஜனமாவை கூப்பிட்டு சொல்லட்டுமா? பார்க்கலாமா? வேணாம் தமிழு, சொல்றத கேளு. சும்மா இருங்க.